இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துடலாம். துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான 31/3/2025 6/4/2025 வரை என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குரு உங்கள் ராசியிலேருந்து 8வது வீட்டில் பயிற்சி ஆறாரு. இந்த வாரம் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கை முறையை நன்றாக பராமரித்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிங்க. இந்த ராசிக்காரவங்களின் இயல்பு நிகழ்காலத்தில் வாழ்வது தான். கேது உங்கள் ராசியிலிருந்து 12வது வீட்டில் சந்திரன் இருக்குது. இந்த வாரம் ஒரு நாளை மட்டும் மனதில் வச்சுட்டு முடிவெடுக்கும் பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டி வரும். இந்த சூழ்நிலையில் உங்கள் பொழுதுபோக்கிற்காக தேவையானதை விட அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா எதிர்காலத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த வாரம் நீங்கள் ஒரு யதார்த்தமான அணுகுமுறையை ஏற்கொள்ளணும். நீங்கள் ஏதேனும் சிக்கலில் சிக்கிட்டீங்கன்னா மற்றவங்க உதவிக்காக கரண் நீட்டும் இல்லை அவர்கள்ட்ட இருந்து எந்த அற்புதத்தையும் எதிர்பார்ப்பதை தவிர்த்துருங்க. ஏன்னா மற்றவங்க உங்களுடன் நிற்கிறாங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க நீங்கள் சிக்கலில் இல்லை. இந்த வாரமும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள்ளே வச்சிருக்க முயற்சி செய்யணும். உங்கள் ஆடம்பரம் அதிகரிக்கும். மேலும் அதனால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். மேலும் உங்கள் வகுப்பில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளிடமிருந்து தீவிரமான கேள்விகளை கேட்பீங்க. உங்கள் படிப்பில் இவ்வளோ ஆர்வம் இருப்பதை கண்டு உங்கள் வகுப்பு தோழர்களும் ஆசிரியர்களும் உங்கள் ரசிகர்களாக மாறுவதை தடுக்க முடியாது. பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஓம் பார்க்கவாய நமக என்ற மந்திரத்தை தினமும் 41 முறை ஜெபிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய ஒரு வாரத்தில் சந்திரனின் ஏற்ற இறக்கம் இருக்குது. அதனால் நீங்கள் ஜிக்ஜாக்காக போயிட்டுருப்பீங்க. ரோலர் கோஸ்டர் போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும். நம்பிக்கைக்குரியவருடன் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது மதிப்புமிக்க நுண்ணறிவுகளுக்கு வழிவகுக்கும். எதிர்மறை உணர்ச்சிகளில் கவனம் செலுத்துறதை தவிர்த்துருங்க. அதற்கு பதிலாக மனதை மேம்படுத்த அடிப்படை நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துங்க. முன்னேற்றம் அவசியம், நேர்மறை அதிர்வுகள் அவசியம். அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் உணர்ச்சி ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்துது. மனநலனில் கவனம் தேவை. மன அமைதியை பெற தியானம் செய்யணும், யோகா செய்யணும். சத்தான உணவு உயிர் சக்திக்கு அவசியம். உங்கள் உடலில் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறங்க. தேவைப்பட்டால் ஓய்வெடுங்க. உங்கள் மனதை புத்துயிர் பெற இயற்கையின் சக்தியை ஏற்றுக்கிறங்க. நீங்கள் இந்த வாரம் அணியக்கூடிய நிறங்கள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அது நீலம் மற்றும் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 11. உங்களோட ஒத்துப்போகும் எழுத்துக்கள் இந்த வாரத்தில் எல்லும் இஜட்டும். அடுத்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் தொழில்துறை பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. சந்திரன் சாதகமான பயிற்சிகளை ஏற்படுத்துது. ஒத்துழைப்பு மற்றும் புதுமைக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை தழுவி புதிய யோசனைகளுக்கு வழிவகுக்கும். முன்னேற்றத்தை உறுதி செஞ்சு முன்னேறுவீங்க. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் தன்னிச்சையாக பயண வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குறுகிய பயணமாக இருந்தாலும் சரி, வார இறுதி பயணமாக இருந்தாலும் சரி, இயற்கை காட்சிகள் உங்களை ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வரும். அது ஏகபோகத்தை கொண்டு வரும். எதிர்பாராத சாகசங்கள் காத்திருக்கு. பயணத்தை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருங்க. மேலும் கலாச்சாரம், பண்பாடு இந்த மாதிரி அனுபவங்கள் பலப்படுத்தும் முறையில் உங்களால் இயன்றவரை முயல்வீங்க. ஃப்ரெண்ட்ஸ், விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் அதிகமாக சாப்பிடும் பழக்கம் சிக்கலில் சிக்க வைக்கும். அதிகமாக சாப்பிடுவதால் உணவு விஷம், வயிற்று வலி, அஜீரணம், வாயு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த பற்களை மேம்படுத்துவது உங்களுக்கு நல்லது. குரு உங்கள் ராசியிலிருந்து 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்து இந்த வாரம் திடீர்னு பெரிய லாபத்தை பெற முடியும். உங்கள் பணத்தை ஏதாவது பெரிய முதலீட்டில் முதலீடு செய்ய முடிவு செய்யலாம். ஆனால் இப்போ அவசரமாக எந்த முதலீட்டையும் செய்ய வேணாம். ஏன்னா நீங்கள் அனைத்து சாத்தியமான அபாயங்களையும் மதிப்பீடு செய்யட்டேன். எதிர்காலத்தில்
இந்த மாதிரி செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா இழப்புகள் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 4வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பணியிடத்திலிருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வர முயற்சி செய்வீங்க. நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. இந்த நேரத்தில் ஒரு பழைய குடும்ப ஆல்பம் அல்லது ஒரு பழைய புகைப்படம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பற்றிய பழைய நினைவுகளை புதுப்பிக்கும். மேலும் அந்த சூழலில் நீங்கள் பழைய நினைவுகளை நினைவில் கொள்வீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பெற்ற லாபங்களை ஒருங்கிணைச்சு புதிதாக ஏதாவது ஒன்றை தொடங்குகையில் எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்தையும் உறுதியையும் நீங்கள் பெற முடியும். இதற்காக உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் நிபுணர்களின் உதவியை நீங்கள் பெறலாம். கல்வித்துறையில் இந்த வாரம் முழுவதும் விரும்பிய பலன்களை பெற இந்த ராசிக்காரவங்க உங்கள் பெரியவங்க மற்றும் ஆசிரியர்களின் உதவியை நாட வேண்டி வரும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒவ்வொரு பாடத்தையும் தனியாக புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சீங்கன்னா தேவையானதை விட அதிக சக்தியையும் நேரத்தையும் அதிகமாக செலவிட வேண்டி வரும் என்பதை புரிஞ்சுக்கிறங்க. நீங்கள் படிக்கையில் பெரியவர்களின் உதவியை நாடுவது உங்களுக்கு நல்லது. பரிகாரம் பார்த்தீங்கன்னா மங்களாய நமகன்ற மந்திரத்தை தினமும் 27 முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளில் பிரபஞ்ச சக்தி இருக்குது. அதனால் அன்புக்குரியவர் தொடர்பை ஆழப்படுத்துங்க. இது ஒரு சாதகமான நேரம். உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் தெளிவு மற்றும் புரிதலை தேடுவதில் முயற்சியுடன் இருக்கணும். குறிப்பாக நீங்கள் தனிமையில் இருந்தால் சுவாரஸ்யமான ஒருவரை சந்திக்க போகிறீங்க. குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடுங்க. ஏன்னா இது போன்ற தொடர்புகள் உங்கள் ஆன்மாவை வளர்க்கும். மேலும் பிணைப்புகள் வலுப்படும். அடுத்த வாரத்தில் நீங்கள் ஆன்மீகம் மற்றும் யோகா இந்த மாதிரி செய்வீங்க. சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துவீங்க. கிரக இயக்கங்கள் உங்களுக்கு பலவிதமான பிரதிபலிப்பை கொண்டு வருது. சங்கடமான தருணங்கள் கூட நல்லிணக்கத்தை பேணுவதில் கவனம் செலுத்துவீங்க. நன்றி உணர்வை பயிற்சி செய்வது நல்லது. அது ஒரு அமைதி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த வாரம் உன் நல்வாழ்வு பயணம் சந்திரனின் சஞ்சாரத்தினால பாதிக்கப்படுது. இது உங்கள் சுகாதார இலக்குகளை அடைய உங்களுக்கு ஆற்றலையும் உந்துதலையும் வழங்குது. புதிய உடற்பயிற்சி முறை அல்லது உணவு திட்டத்தை தொடங்க இது ஒரு சிறந்த காலம். உங்களுக்கு என்ன வேணும்னு கண்டறிஞ்சு அதுபடி நீங்கள் நடந்தாலே போதுமானது. மனத்தெளிவு மற்றும் உடல் நல்வாழ்வை பராமரிக்க தியானம் அல்லது யோகாவை கருத்தில் கொள்ளுங்க. அதிர்ஷ்ட நிறத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எமரால்டு. அதிர்ஷ்ட எண்கள் 7, 13, 21. ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ்ஸும் ஜேயும். அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்முறை நிலப்பரப்பில் மாற்றங்கள் இருக்கும். கிரகநிலைகள் சில சிறிய சவால்களை குறிக்குது. தகவலமைப்பு திறன் முக்கியமாக இருக்கும். உள்ளுணர்வை நம்பணும். சக ஊழியர்களுடனான ஒத்துழைப்பு ஆச்சரியமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். குழுவின் சினர்ஜியை மேம்படுத்தும். எதிர்கால முன்னேற்றங்களுக்கு சாதகமாக நிலைநிறுத்த மூலமாக ரீதியாக நெட்வொர்க் செய்யணும். பொறுமை மற்றும் விடாமுயற்சி அவசியம். எதிர்பாராத விதமாக பயணத்திட்டங்கள் இருக்கும். வழக்கத்திலிருந்து விடுபட உங்களுக்கு வாய்ப்பளிக்குது. அது ஒரு குறுகிய பயணமாக இருந்தாலும் சரி, நீண்ட பயணமாக இருந்தாலும் சரி, புதிய அனுபவம் ஏற்படும். எந்த ஒரு நிகழ்வும் நேரலாம், தயாராக எதிர்கொள்ளணும். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் வரக்கூடிய வாரத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறனால இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வாரத்தின் ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. இருந்தாலும் இந்த வேடிக்கை மற்றும் விருந்து நேரத்தில் நீங்கள் மது சாப்பிடுவதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா உங்கள் உடல்நலம் மோசமடையும். அரசு துறையில் பணிபுரிஞ்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் அரசாங்கத்திடமிருந்து சலுகைகள் மற்றும் வெகுமதிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்கும். இது உங்களுக்கு நல்ல அளவில் லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியில் சாப்பிடுவதை அல்லது படம் பார்ப்பது உங்களை நிதானமாகவும் நல்ல மனநிலையிலும் வச்சுருக்கும். இந்த வாரம் உங்கள் அன்புக்குரியவருடன் பரிசுகளை பரிமாறிக்கொள்வதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது உங்கள் ராசியிலிருந்து 4வது வீட்டில் சூரியன் இருக்கிறனால இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் முதல் தொடங்கி இறுதியில் வரையிலான நேரம் உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் முழு ஆற்றலையும் உணர்வீங்க. இது உங்கள் வேலைத்திறனையும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் இலக்குகளை அடைவது பற்றிய எண்ணங்கள் மட்டுமே உங்கள் மனதில் ஓடும். அதற்காக நீங்கள் ஒரு காலக்கெடுவை கொடுக்கலாம். வாரத்தின் ஆரம்பம் சற்று சவாலானதாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். கடின உழைப்பின் காரணமாக வார நடுப்பகுதியில் பிந்தைய காலத்தில் நீங்கள்
நிறைய வெற்றிகளை பெற முடியும். மேலும் கல்வித்துறையில் உங்களை ஒரு தலைவராக முயற்சி செய்வாங்க. அதனால் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் தொடரலாம். பரிகாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஒரு வயதான பிராமணருக்கு தானம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் நீங்கள் உறுதிமொழிகளை கையாள்வதை நீங்கள் காணலாம். சந்திரனின் அம்சங்கள் பொறுமை மற்றும் புரிதல் மூலம் நல்லிணக்கத்தை அடைய முடியும் என்பதை குறிக்குது. தொடர்பு முக்கியமானது. தவறான புரிதல்களை தவிர்க்க உங்கள் உள்ளுணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்தணும். பரபரப்பான காலகட்டம் இருந்தாலும் நீங்கள் உங்களையும் பார்த்துக்கிறங்க. தனுசு ராசி அன்பர்கள் சந்திரனின் பார்வையால் உணர்ச்சி அலைகள் குறைஞ்சு போயிடும். சமநிலையை பராமரிக்க ஆழ்ந்த சுவாசம் தேவை. யோகா உடற்பயிற்சி செய்யுங்க. உணர்ச்சிகளை அப்போ தான் கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்தவும் முடியும். ஒருபடியாக உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த வாரத்தில் சந்திரனின் செல்வாக்கு வழக்கமான பரிசோதனையை ஊக்குவிக்கும் என்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் கவனம் செலுத்தணும். மேலும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வச்சிருக்க சத்தான உணவுகளை தேர்வு செய்யுங்க. உடல் செயல்பாடுகளை ஓய்வுடன் சமநிலைப்படுத்துங்க. உணர்ச்சி நல்வாழ்வும் சமமாக முக்கியமானது. அதனால் தொடர்ந்து சுய பராமரிப்பு பயிற்சி செய்யுங்க. வாரத்தின் நிறங்கள் நீலம், ஊதா. வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் 7, 13, 21. நீங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒத்துசைத்து போகிறது எஸ்ஸும் எல்லும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத வாய்ப்புகளை இது தரும். சந்திரன் செவ்வாய் கிரகத்துடன் சாதகமான அம்சம் இருக்குது. சவால்களை எதிர்கொள்ள அந்த சக்தியை பயன்படுத்திக்கிறீங்க. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்கள் அணுகுமுறை உயரதிகாரிகள் ஈர்ப்பாங்க. இது சாத்தியமான அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கும். புதிய முயற்சிகளுக்கு திறந்த மனதை வச்சுருக்கணும். மேலும் கூட்டு முயற்சியில் நெகிழ்வாக இருக்கணும். ஏன்னா நெட்வொர்க்கில் உங்கள் வாய்ப்புகளை கணிசமாக மேம்படுத்தும் நம்பகமான சூழ்நிலை தான் இருக்குது. இந்த வாரம் பயணத்திட்டங்கள் நடைமுறைக்கு வருது. குறுகிய பயணங்கள் தளர்வு மற்றும் புதிய கலாச்சாரங்களுடனான தொடர்பை ஏற்படுத்தும். பயணத்திட்டம் நெகிழ்வுத்தன்மை வழங்குவதில் உறுதி செஞ்சுக்கணும். ஏன்னா ஆச்சரியங்கள் எழுதும். தன்னிச்சையாக சாகசங்களை தழுவணும். நினைவுகளை பதிவு செய்ய நீங்கள் என்னாச்சும் நீங்கள் என்ன நடக்குதுன்றத பத்திரப்படுத்திக்கிறீங்க. செல்ஃபோனாக கூட இருக்கலாம் அல்லது கேமராவாக கூட இருக்கலாம். உங்கள் பயணங்கள் ஆக்கப்பூர்வமான தீப்பொறிகளை தூண்டலாம் அல்லது நுண்ணறிவுள்ள சுய கண்டுபிடிப்புக்கு வழிவகுக்கும். இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 30/3/2025 6/4/2025 வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.